ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். அதாவது கிரியைகளினால் நம்ம நீதிமான் ஆக்கப்படலை, கிருபையினால் ஆண்டவர் நம்மை அழைத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அதாவது நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இரு வகையான நியாயங்களை இன்றைக்கு தத்துவ சிந்தனைகளில் உள்ளவர்கள் முன்வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால், தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள அந்த மீட்பின் உறவை, அதாவது பாவத்திலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்து பரிசுத்த ஒரு வாழ்க்கையை தருகிறாரே, அந்த மீட்பின் உறவை வெளிப்படுத்துகிறதற்கு 2 வகையான நியாயங்களை முன்வைக்கின்றார்கள். 2 மிகப்பெரிய வேறுபாடுகளை கொண்ட கொள்கைகளாக அவைகள் காணப்படுகின்றன. என்ன? 2 மிருகங்களுடைய அந்த தன்மைகளிலிருந்து இந்த காரியத்தை, அதாவது கிருபையின்படி இரட்சிப்பு என்பதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கிக்கிறார். கிரியைகளின்படி இரட்சிப்பு என்று சொல்லி அங்கே பழைய ஏற்பாட்டு அங்கே பரம்பரையாக வந்த யூதர்கள் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர் கிரியைகளின்படித்தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி, அவர் நம்முடைய நீதியின் கிரியைகளின்படி ரட்சியாமல் அவர் தம்முடைய கிருபையின்படியும் அவர் நம்மை ரட்சித்தார் என்பது தான் பவுலினுடைய காரியம். ஆகவே 2 வகையான விலங்குகளிடத்திலிருந்து காரியங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒன்று குரங்கு நியாயம். 2 வகை நியாயங்களில் குரங்கு நியாயம். குரங்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், தன்னுடைய குட்டியை சுமந்து செல்வதை, அது குட்டியை சுமந்து செல்லும் பொழுது குரங்கு தூக்கிட்டு போகாது. குரங்கினுடைய அந்த வயிற்று பகுதியில் இருக்கிற குட்டி தான் தாயை இறுக பிடித்து கொள்ளும். அது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள அந்த ரட்சிப்பின் உறவுடன் ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். என்ன? குரங்கு குட்டியானது மரம் விட்டு மரம் தாவும் குரங்கினுடைய அடி வயிற்றை இறுக கட்டி பிடிச்சு கொண்டிருக்கும். அந்த குட்டியினுடைய பாதுகாப்பு என்பது குட்டியின் கரத்தில் தான் இருக்குது. வேகமாக தாவுகின்ற தாயை குட்டி விட்டு விடுமாயின் அது தன்னுடைய வாழ்வை கீழே விழுந்து அது இறந்து விடும் என்று சொல்லி அது ஒரு வகை நியாயமாக காட்டப்படுகிறது. இன்னொரு நியாயம் என்ன சொல்கிறாங்க? முதல் நியாயமானது அது கிரியைகள். நம்முடைய கிரியைகளின்படித்தான் அவர் நம்மை ரட்சிக்கிறார் என்று சொல்லுகிற மனிதர்களுக்கு அது பதிலளிப்பது போன்ற ஒரு காரியம். பூனை அந்த நியாயத்தை குறித்து பார்க்கும் பொழுது 2வது வகை நியாயத்தில் பூனை தன்னுடைய குட்டியை கவ்வி செல்லுகிறத தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள அந்த ரட்சிப்பின் உறவுடன் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். குட்டி கைகளை சும்மா வச்சு கொண்டிருக்கும். தாய் தனது வாயால் தான் அந்த குட்டிகளை கவ்வி செல்லும். தனது தாய் பத்திரமாக கொண்டு சேர்க்கும் என்கிற முழுமையான விசுவாசத்துடன் குட்டி தன்னை ஒப்படைக்கிறது. குட்டி வழியில் விழுந்து போகுமாயின் அது தாயினுடைய தவறு. ஆகவே மனிதனுடைய ரட்சிப்பு என்பது வெறும் விசுவாசத்தின் அடிப்படையிலானது. அதாவது என் தாய் வாயில் என்னை கவிட்டு கொண்டு போகிறாங்க, எங்கேயுமே கீழே விட்டுற மாட்டாங்க, நான் முழுமையாக என்னை அந்த தாயினுடைய கண்ட்ரோலுக்குள்ளே என்னை அர்ப்பணித்து விட்டேன். நான் எங்கே இருக்கணுமோ, எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ, எங்கே வச்சு என்னை பாதுகாத்து பராமரிக்கணுமோ அதை என் தாய் செய்ய போகிறா. அதனால் முழுமையாய் நான் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று அந்த குட்டி தன்னை ஒப்படைக்கிறது. அந்த குட்டி வழியில் விழுந்து போகாது என்கிற ஒரு நம்பிக்கையில் தன்னுடைய தாயினிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறது. இன்றைக்கு மனிதனுடைய ரட்சிப்பு வெறும் விசுவாசத்தின் அடிப்படையிலானது என்பதை போதிப்பதற்காக இந்த பூனையினுடைய நியாயமானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த ரட்சிப்பில் ஏதாவது வீழ்ச்சி ஏற்படுமாயின் அது தேவனுடைய பலவீனம் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு கூட, பவுல் அப்போஸ்தலன் அப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுமையாக அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். அதாவது பிழைத்திருக்கிறேன் என்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். என்னை நடத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு. எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ளே மறைஞ்சிருக்குது. அவரிடத்துல எந்த பலவீனமும் இல்லை. அப்படியே நான் விடப்படுவேன்னு சொன்னால் அது தேவனுடைய பலவீனம். அது ஒருபொழுதும் நடக்காது. ஆகவே நிச்சயமாக என்னை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இதுதான் இன்றைக்கு
புதிய ஏற்பாட்டு பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு வேதம் கொடுக்கிற ஒரு தைரியம். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று பார்க்கிறோம். பவுலை பொறுத்தவரை கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு என்பது இந்த பூனை நியாயத்திற்கு ஒத்ததாக நாம் பார்க்க முடியும். கிரியைக்கு அதில் சற்றுமே இடமில்லை, கிருபையின்படியானது என்பதைத்தான் இந்த 1 தீமோத்தேயு 1:9-10 நாம் பார்க்கிறோம். விண்ணுலகில் வந்து எவரும் நான் என்னுடைய நற்கிரியைகளினால்தான் தான் நான் பரலோகத்துக்கு வந்தேன்னு சொல்லி ஒரு துளி கூட சொல்லுகிறதற்கு அங்கே இடம் இருக்காது. ஏனெனில் அனைத்தும் கிருபை, ரட்சிப்பும் கிருபை, அதற்கான விசுவாசமும் கிருபையே என்று சொல்லித்தான் நாம் பார்க்கிறோம். எபேசியருக்கு அங்கே பவுல் எழுதின நிருபத்தில் அழகாக தன்னுடைய 2வது அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எபேசியர் 2வது அதிகாரம் 4-9 வரையிலும், தேவனோ இரக்கத்தில் ஐசுவரியமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐசுவரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது குரங்கு நியாயமல்ல, பூனை நியாயம். இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு பரலோகத்தில் போய் நின்று ஏன் நற்கிரியைகளுக்கு தான் ஏன் பரலோகத்துக்கு வந்தேன்னு சொல்லி ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அங்கே எபேசு சபைக்கு தெளிவாக போதிக்கிறதை பார்க்கிறோம். பரலோகம் போகிறதற்கு நாம் நற்கிரியைகள் செய்கிறதுனால அனுமதி அளிக்கப்படுகிறதில்லை. பரலோகம் போகிறவர்களாக நாம் இருக்கிறபடினால நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் எபேசியர் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். நற்கிரியைகளை நம்ம பரலோகம் போகிறவங்களாக இருக்கிறதுனால நாம் செய்கிறோமே ஒழிய நற்கிரியைகள் செய்கிறதுனால பரலோகம் போக போகிறதில்ல. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த மிகுந்த அன்பினாலே, தேவன் நம்மேல் வைத்த மிகுந்த இரக்கத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பாதம் சேர்ந்து உமக்கென்று பணியாற்றுவோம், எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம் என்று வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.